நிச்சயமாக. அதாவது கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் திருச்சியிலிருந்து தற்பொழுது சென்னை வந்தடைந்தார். அங்கிருந்து தனது காரின் மூலம் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய அங்கு நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கேயும் செய்தியாளர்களை சந்திக்காமலேயே அவர் தற்பொழுது அவரது இல்லத்திற்குள் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவருடைய பாதுகாவலர்களும் தொடர்ந்து செய்தியாளர்களை அங்கேயே தடுத்து நிறுத்திய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். காலையில் இன்று காலை நாமக்கல் மற்றும் கரூரில் அவருடைய பரப்புரைக்காக சென்றிருந்த நிலையில் கரூரில் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் என்பது அரங்கேறியிருக்கிறது. ஒரு கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு 38 பேர் இந்த துயர சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 6 குழந்தைகள், 15க்கும் மேற்பட்ட பெண்கள் என 38 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஒரு நீண்ட மணி நேரத்திற்கு பிறகாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் அவருடைய அந்த இரங்கல் செய்தியை அவர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் சென்னையில் இறங்கி செய்தியாளர்களிடம் பேசி தன்னுடைய துயர சம்பவத்திற்கு பொதுமக்களிடம் அவர் பேசுவார். இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய மௌனம் கலைத்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விமான நிலையத்திலும் அந்த ஏமாற்றம் என்பது தொடர்ந்தது. அதே போல திருச்சியில் ஏமாற்றம் தொடர்ந்ததை தொடர்ந்து அதாவது சென்னை விமான நிலையத்திலும் அவர் பேசாமலேயே மௌனமாக சென்றார். அதே போல இல்லத்தில் அதாவது நீலாங்கரையிலோ அல்லது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலோ செய்தியாளர்களை சந்திப்பார். அவருடைய வருத்தங்களை அவருடைய அந்த பொதுமக்கள் அந்த 38 பேர் உயிரிழந்ததை தொடர்பாக பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கும் அவர் மௌனம் காத்தபடி தற்பொழுது அவர் இல்லத்திற்குள்ளே சென்றிருக்கிறார். அவரது இல்லத்திற்குள் செல்லும் பொழுது செய்தியாளர்கள் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்த போது தனியார் பாதுகாவலர்களும் இங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்களும் செய்தியாளர்களை தடுத்து நிறுத்திய காட்சிகளும் தற்போது நாம் பார்த்திருந்தோம். அவர் தற்போது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அவர் வந்தடைந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை, சென்னை விமான நிலையத்திலும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. ஒரு நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தகவல்களை சேகரியுங்கள் விஷ்ணு, பேசலாம். நடிகர் விஷால் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். விஜயனுடைய பரப்புரை என்பது முட்டாள்தனமானது என்றும் உயிரிழப்பு என்பது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு விஜய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நடிகர் விஷால் வலியுறுத்தி இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.